அரசியல், அதாவது ஒவ்வொரு களத்திலையும் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுப்பார். இப்போ வந்துன்னா பிராமணர். பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு முன் சீமானுக்கு பின்னு பிரிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்து வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 40, 50 வருடம் வளர்ந்த இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பிராமணர் அப்படிங்கிறதுனா ஆரியர்கள், அவங்க தமிழர்கள் கிடையாது. அதாவதுன்னா அவங்க மனிதர்களே கிடையாது, இந்தியர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதான் திராவிடம் வந்து அதுதான் சொல்லுது. திராவிடம் பிறந்ததே என்னென்னா ஆரியத்தை எதிர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அது ஏதோ ஒரு அவங்க சமஸ்கிருதம் வச்சுருக்கிறாங்க, அவங்க தமிழர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திராவிடன் ஒன்று தான். இவங்க யாருன்னு கேட்டால் இவங்களும் வந்து தமிழர்களாக இருக்கும் மற்ற மொழி பேசவர்கள் கூடியவர் திராவிடர்கள். ஸோ நமக்கு சொல்லி வந்தது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் அப்படின்னா வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப, அதாவது நான் சொன்னேன்ல, நிறைய இந்த பெரியாருடைய கொள்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையாக சாடி இருப்பாங்க பிராமணர்ஸை. பாப்பானையும் பாம்பையும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்பானை அடிச்சிரு, அப்புறமாட்டி பாம்பு அடிக்கலாம். பாம்பை விட மிக கொடியவர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டது. இது சொல்லி 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 என்ன ஆச்சுன்னா, பேசி 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 என்ன ஆச்சுன்னா, பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க வேறு ஜாதிக்கார, வேறு மொழிக்காரங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீண்டத்தகாத, எப்படி வந்து ஒரு எஸ்சி எஸ்டி சொல்கிறாங்களோ அது கிட்டத்தட்ட வந்து உயர்ந்த ஜாதியில் தீண்டத்தடாத மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்மளோட தான் எல்லாருமே பழகுவாங்க. நான் நிறைய பிராமின்ஸோட தான் பழகிருக்கேன். என்னுடைய லைஃப்பில் நான் ஸ்கூல்ஸு, காலேஜ், வேலை பார்க்குற எல்லா இடத்துலையுமே இந்த பிராமின்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏன்னா இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, அந்தளவுக்குலாம் யாருமே இல்லையே, அப்படிலாம் ஒரு பிராமின்ஸ்லாம் இங்கே யாருமே இல்லையே நமக்கு தோணும். ஆனால் பேக் ஆஃப் த மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து இப்படி பின்னப்பட்டது. இதை வந்து சீமான் வந்து மிக பயங்கரமாக வந்து எடுத்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. பிராமணர்கள் வந்து தமிழ், அதாவது பாரதி, பிராமணர்கள் வரிசையில் வந்த பாரதி வந்துட்டு ஒரு தமிழ் பேசுகிறாரு. பாரதி தமிழர் இல்லை அப்படின்னா வேறு யார் இப்போ தமிழர்கள் அப்படிங்கும்போது அதை சார்ந்த ஜாதியும் உள்ளவருக்கு பிராமின்ஸ் அப்படின்னு வருது. அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இது எப்படி இங்கே ஒத்துக்கலாம் நீங்கள் சீமான் சொல்கிறத, இது தமிழ் தேசியம் பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் பேசுகிறேன். அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை சொல்கிற மாதிரி. ஸோ சீமானுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு புரியலை. சீமான் ஏதோ பிராமணர்களை வந்து ஆதரிக்கிறதாகவும், இதனால் பிஜேபி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதாகவும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அவர் என்ன பார்க்குறாருன்னா, அவருடைய கொள்கையில் கிளியராக இருக்கிறாரு. இது தயவுசெய்து உன்னிப்பாக கவனிங்க. அவருக்கு என்னென்னா, தமிழர்கள், தமிழ்நாடு இதில் பண்ணக்கூடிய அரசியல் தான். அப்போ தமிழை வந்து இகழ்ந்த எவனாக இருந்தாலும் விடமாட்டார், தமிழை புகழ்கிற எவனாக இருந்தாலும் ஆதரிப்பார். இதுதான் 2 கொள்கை. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் வந்து தமிழை வந்து பழிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி அண்ட் அதர் பிராமின்ஸ் எல்லாமே செய்கிறாங்க, தமிழை புகழ்கிறாங்க. நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பாரதியை பற்றி ரீசெண்டாக பேசினது. பாரதி கூட இவ்வளோ நெகிழ்ச்சியாக அதை பேசியிருக்க மாட்டார். ஆனால் சீமான் அதை எடுத்து சொல்லும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக சொல்கிறார். கேட்டா நம்ம பாட்டண்டா, பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறி சமூகம்டா, பதறி சமூகம்டா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற, எட்டயாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம்ங்கிறார். ஒன்று புதிய தமிழ், இன்னொன்று பாரதிங்கிறது. 2 பிரசவம் அந்த தாய்க்கு, 2 பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். இரும்பு பெட்டிக்குள் இருந்த இலக்கியத்தை எடுத்து எல்லாருக்கும் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறார். நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்கிறார். அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுது படித்து அடி பாப்பாங்க. எப்படி தரான்? வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசணும், பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்க.
செல்லம்மா கடிதம் எழுதும்போது வருந்தி கடிதம் எழுதும்போது நம்ம பாட்டன் திருப்பி பதில் கடிதம் அந்த பாட்டிக்கு, செல்லம்மா நீ என்னையே நினைச்சு வேதனைப்பட்டிருக்கு, நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறான். பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிட்ட இங்கிலீஷில் பேசுறான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? அதான் நிகழ்ச்சினா அப்படின்னா அந்த தமிழை வந்து உருகி உருகி பேசுகிறாரு கேட்டா. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பாரதி ஒரு பாட்டன், பெரியார் ஒரு பாட்டன் வச்சுக்கங்களேன். இவங்க எப்படி பிராமணை பார்க்குறாங்க, இவங்க எப்படி பிராமணை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின். ஸோ சீமானை பொறுத்தளவுக்கு நீயும் தமிழர் இல்லை, நீயும் தமிழர் இல்லை, ஃபைன். திராவிடனும் தமிழர் கிடையாது, ஆரியரும் தமிழர் கிடையாது. சரி, இதில் யாரை சூஸ் பண்ணலாம்? அப்போ தமிழை வாழ்த்துறவனே நான் சூஸ் பண்ணுறேன். நீ தமிழர் இல்லை, ஆனால் நீ வந்து தமிழை இழிவாக பேசுகிற, அப்போ வந்து நீ எனக்கு தேவையில்லை. இப்போ நீ தமிழர் இல்லை, ஆனால் நீ தமிழை வந்து புகழ்ந்து பேசுகிற, அப்போ நீ தமிழர் நீ தான் வேணும் எனக்கு அப்படிங்கிறாரு. உடனே இன்னொரு கான்வர்சேஷன், அதை எப்படி நீங்கள் வந்து நாங்கள் வந்து தெலுங்கர்களாக இருந்தாலும், கன்னடராக இருந்தாலும், மலையாளியாக இருந்தாலும், நாங்கள் தமிழ்நாட்டிலே வந்து இருந்துட்டோம். ஸோ நாங்கள் தமிழ் பேசி பழகிட்டோம். ஸோ எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களை ஒத்துக்கலாம்? அவங்க சான்ஸ்கிரிட் பேசுகிறாங்க, அவங்க வந்து ஆரியர்கள், அவங்களை எப்படி ஒத்துக்கிறீங்க? ஸோ சீமான் கட்சியிலோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் ஒதுக்கவே இல்லை, இங்கே மொழி பாகுபாடே பண்ணலை. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கட்சியிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, திராவிடர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டும் கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் எல்லா பதவியிலும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிராமின்ஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு நீ வந்து ஆரியராக இருந்தாலும் பரவாயில்ல, சமஸ்கிருதம் பேசினாலும் பரவாயில்ல, நீ வான்னு தான் சொல்கிறார். நீயும் ஒரு ஆள் தான் எனக்கு பட்டா. பட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டை ஆளுவது தமிழராக இருக்கணுங்கிற ஆளை வழிய இதில் இருக்கிற பதவிகள், மந்திரி பதவிகள், எம்எல்ஏ பதவி எல்லாருக்குமே உள்ளது தான். அவர் திராவிடத்தெல்லாம் ஒதுக்கலை. திராவிடக்காரங்களை, அதாவது தெலுங்கு, மலையாளி, கன்னடக்காரங்களை ஒதுக்கலை. அவர் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா, மொழியின் மூலம் வந்து யாரையும் ஒதுக்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்கிறாரு, ரைட்டா? அவர் ஆளணுங்கிறார். இதுதான் வந்து அவருடைய மைய கோட்பாடு. இதன்படி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ வந்து நாங்களும் இங்கேயே இருந்துட்டோம், தமிழ் தான் எங்களுடைய 3 பரம்பரை பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், அப்போ எப்படி எங்களை நீங்கள் ஆரியன் திராவிடர் சொல்கிறீங்க, நாங்கள் தமிழில் இருக்கோம். சரி, ஓகே, அப்போ தமிழ் தேசியத்தை ஆதரிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களை வந்து ஒதுக்கவே கிடையாது. அப்போ நீ தமிழ் பேசுகிறீங்களா, அப்போ நீ தமிழன் தானே, இப்போ தமிழ் தேசியத்தை ஆதரி, நீ எதுக்கு வந்துட்டு திராவிடத்தை ஆதரிக்கிற அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. அதே மாதிரி ஒரு பிராமின் வந்துட்டு வேறு மொழி பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம், ஆரியர்னே வச்சுக்கலாம். ஆனால் என் மொழியை வந்து இதற்கு மேல் புகழ்ந்து பேச முடியாது, இதற்கு மேல் எடுத்து கொண்டு போக முடியாது. பாரதியை பற்றி அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும்போது இவர்களை நான் எப்படி ஒதுக்குவது? எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க 40-50 வருடமாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதை வந்து இவ்வளோ தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அவன் இவ்வளோ நேர்மையாக தானே இருந்திருக்கான், தமிழை புகழ்ந்துன்னு பேசியிருக்கிறான். அப்படி எப்படி அவங்க விட முடியும்? எந்த இடத்துல அவங்க தமிழை இருந்து பேசினாங்க? உங்களை மாதிரி பெரியார் பல இடங்களில் வந்து தமிழை இழித்து பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் தராசில் கொண்டு வந்து வைக்கிறார். நீயும் வந்து ஒன்றுன்னே வச்சுக்க, 2 பேருமே வேறு ஆளுக்குன்னு வச்சுக்க. ஆனால் இதில் இந்த பையன், பிராமின் அப்படிங்கிற பையன் வந்து தமிழை மிக பயங்கரமாக உயர்த்தி பேசுகிறாரு. அப்போ எனக்கு அவன் தானே தேவை. தமிழை யார் இகழ்ந்தாலும் விட மாட்டேன், யார் புகழ்ந்தாலும் அணைத்துக் கொள்வேன். இதுதான் வந்து இந்த மாற்றத்திற்கான ஒரு பேச்சு. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம, இவன் பார்த்தியா உடனே திருமாவளவன் வந்துடுவார், வீரமணி வந்துடுவார், திருமுருகன் காந்தி வந்துடுவாங்க, பார்த்தீங்களா பூனை வெளியே வந்து விட்டது, பிஜேபியினுடைய ஆதரவாளர் இவர் தான், பிஜேபி பி டீமு. ஸோ கான்செப்ட் இதுதான். தமிழை யாருனாலும் புகழ்ந்து பேசலாம். புகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, இகழ்ந்து பேசிங்கன்னா எட்டி அடிக்கிறார். இதுதான் ஒரு சிம்பிள். இப்போ இதை எப்படி வந்து பாருங்கள், பிஜேபி டீம் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல, நான் கேட்ட வரைக்கும் இதுதான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான பதிவை நான் போட நினச்சேன். இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 6 பிராமின்ஸுக்கு வந்து அவங்க இடம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த 6 பிராமின்ஸுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேடையிலையும். அதை வந்து இவங்க செய்யலை, திராவிடம் செய்யலை. அப்போ எந்த பிராமண கடப்பாறையை வச்சு நீங்கள் திராவிடத்தை கட்டினீங்களோ அதே பிராமண கடப்பாறையை வச்சு திராவிடத்தை இடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அரசியல் பேச்சு தானே வெளியே, மற்றபடி கான்செப்ட் தான். நாளைக்கு இன்னொரு யாராவது வரட்டும், ஏலியன்ஸே மேலேருந்து வரட்டும், அவன் தமிழை புகழ்கிறான் அப்படின்னா சீமான் பக்கத்தில் நிற்க போகிறார், நீ என் தோழன் நிற்பார். கடவுளே வந்து நின்று தமிழை வந்து இழிச்சறிஞ்சுவேன், நீ எனக்கு துரோகி அப்படின்னு சொல்லி, எதிரி அப்படின்னு நிற்க போகிறார். இதுதான் சிம்பிள்.
நீ ஏலியனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழை புகழ்ந்து பேசும்போது, தமிழ் மக்களை புகழ்ந்து பேசும்போது, தமிழ்நாடை புகழ்ந்து பேசும்போது அவர் பக்கம் நிற்கிறாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஓகே.